தமிழகத்தில் மின்கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஜூலை 1ஆம் தேதி முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வீடுகளுக்கான மின் இணைப்பில் 400 யூனிட் பயன்பாட்டாளர்களுக்கு மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது ரூபாய் 4 யூனிட் ஒன்றுக்கு பெறப்பட்டு வந்த அந்த கட்டணம் என்பது தற்போது ரூபாய் 80 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 20 பைசா உயர்த்தப்பட்டிருக்கிறது. 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய மின் பயன்பாட்டாளர்களுக்கான கட்டணம் என்பது ஏற்கனவே ரூபாய் 15 அந்த நிலையில தற்போது ரூபாய் 45 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 500 முதல் 600 யூனிட் வரையிலான மின் கட்டணம் என்பது யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 15 இருந்தது. தற்போது ரூபாய் 55 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 600 யூனிட் முதல் 800 யூனிட் வரை ஏற்கனவே ரூபாய் 20 யூனிட் ஒன்றுக்கு பெறப்பட்டு வந்தது. தற்போது ரூபாய் 65 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 801 யூனிட் முதல் 1000 யூனிட் வரை ஏற்கனவே ரூபாய் 20 வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது அது ரூபாய் 70 50 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 400 யூனிட் முதல் 1000 யூனிட் வரை பயன்படுத்துவதற்கான கட்டணம் என்பது அதிகரிக்கப்பட்டு மின் கட்டணம் என்பது ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறதாக தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மின் கட்டணம் உயர்த்த வேண்டும், அதற்கான அறிவிப்பை தமிழக அரசு மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்க வேண்டும். ஆண்டுக்கு முறை இதற்கான ஜூலை 1ஆம் தேதி அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதெல்லாம் மத்திய அரசினுடைய அதற்கான நடைமுறையை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியது. அதன் அடிப்படையில் தான் மாநில அரசுகள் மின் கட்டணத்தை உயர்த்தி அவ்வப்போது அறிவிப்பை வெளியிடுவார்கள். அந்த வகையில தற்போது இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.